probability in itself can't say that something is absolutely impossible. அதாவது ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றத ப்ராபபிலிட்டி டெக்னிக்கலி மேத்தமேட்டிக்ஸால கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பிசிக்ஸ்ல மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு தியரி ஒன்று இருக்கு. அப்படி நம்ம கனவுல கூட எதிர்பார்க்காத மேபி சாத்தியம் இல்லை, இது நடக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள்ல ஒண்ணுதான் நம்மளோட 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆனது. இந்த 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆனது நிறைய விஷயங்களை கம்ப்ளீட்டா மாத்தி அமைக்க போகுது, இன்க்ளூடிங் அவர் 1 year ப்ரிப்பரேஷன் பிளான். நம்ம எல்லாருமே இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 1 year பிளான் போட்டிருப்போம், அந்த பிளான் படி நடந்துக்கணும்னு நினைச்சிருப்போம். நிறைய பேர் அதை இன்னைக்கு வரையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருப்போம், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம், நடுவில் மிஸ் பண்ணிருப்போம். ஒரு சில பேர் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படி ஒரு பிளானோட இருந்திருக்க மாட்டோம், அச்சச்சோ அப்படி ஒரு பிளான் போட்டிருக்கலாமோன்னு தோணி இருக்கும். ஆனா பாருங்க, ப்ராபபிலிட்டி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இருக்கிற அந்த சாத்தியம் இருக்கு இல்லையா, அந்த சாத்தியக்கூறு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இன்னொரு வாய்ப்பை தேடி கொடுத்துருக்கு. நவ் யூ ஹாவ் அ சான்ஸ் டு ரீஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். மை டியர் 11th standard ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு புது 1 year பிளான் இப்போல இருந்து, ஓகே, ஃப்ரம் திஸ் டே யூ வாட்ச் திஸ் வீடியோ. யாரு சார் நான் இது ரொம்ப லேட்டா தானே பாக்குறேனே, பரவாயில்ல நீ நவம்பர்ல கூட பாரு, டிசம்பர்ல கூட பாரு, ஆனா இப்ப ஆரம்பிச்சு கூட நான் சொல்ல போற விஷயங்களை உன்னால அழகா ஃபாலோ பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய சுமை வெயிட் நம்ம தலையில இருந்து தூக்கி ஷோல்டர்ல வச்சிருக்காங்கப்பா, வேற எங்கேயும் இல்லை, தரையெல்லாம் வச்சிடல, இங்க வச்சு போட்டாங்க. தலையிலே வச்சிருக்காரா, கழுத்தொலிக்கும் தான் இங்க வச்சுக்க அப்படின்ட்டாங்க. புரியுதா? ஒரேடியா உன் வெயிட் எல்லாம் குறைச்சி வச்சிடல. இந்த நேரத்துல முதல் விஷயம், நிறைய கன்ஃபியூஷன் நமக்கு இருந்திருக்கும். இன்னது எக்ஸாம் கேன்சல் என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு பயம் வந்திருக்கும். அந்த பயத்தை என்னால நல்லாவே பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, அப்ப 12th கையை வச்சிருவாங்களோ, 12th எக்ஸாம் ரொம்ப டஃபா வருமோ அப்படின்ற பயம் வந்திருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு ரிலாக்ஸா இருந்திருக்கும், பரவாயில்ல இந்த வருஷம் நான் ரிலாக்ஸா இருந்துக்கிறேன், அடுத்த வருஷத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த மொமெண்ட் ஐ திங்க் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா யூ கோயிங் டு ஹேவ் வேரியஸ் தாட்ஸ். ஒரு சில பேருக்கு இப்பையில இருந்தே நான் ஏன் 12th ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒருவேளை எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதுன்னா அப்ப நான் நீட் ஜெய் படிக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா நீட் ஜெய் படிக்கணும்னா 11th போர்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கூல்ல 11th போர்ஷனை நடத்தாம உடனே இப்பயே 12th ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 11th போர்ஷனை நான் எங்க போய் படிக்கிறது, பயம் இருக்கும், இருக்கதான் செய்யும். சரியா? இது எல்லாருமே நார்மலா ஒருத்தருக்குள்ள வரப்போற தாட்ஸ். இப்ப நம்ம என்னதான் செய்யறது? 11th பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே படிச்சுட்டே இருக்கலாமா, இல்ல ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறம் 12th ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா கிடைக்கும். சரியா? சோ முதல் விஷயம், ஐ நோ வாட் யூ ஃபீல் நோ. யூனோ, ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர், ஒரு மிகப்பெரிய அழுத்தம். இந்த பிளாக் ஹோல் இருக்குல்ல, ஒரு பிளாக் ஹோல், ஓகே, என்ன அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பொருளையும் புடிச்சு இழுத்து போட்டு ஒரு பாயிண்ட்ல நசுக்கும். இங்க நசுக்கும் போது அந்த ப்ரெஷரே அந்த இடத்துல என்னார்மஸா இருக்கும். ஈவன் வெளிச்சத்தால கூட அங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சயின்டிபிக்கா சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிளாக் ஹோல்ல இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர் உங்க மைண்டுக்குள்ள இருக்கிறது என்னாலே பாருங்க, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரேடியோ சிக்னல் மாதிரி எனக்கு இங்க தெரியுது. I can sense your pressure. சரியா? சி, ஒரு சில கேள்விகள் நம்மளே கேட்டுப்போம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் மை ஆம்பிஷன்? ஓகே, நல்ல வேலையா இல்ல இந்த பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆனது உனக்கு ஒரு சின்ன, ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் பிரீத்திங் ஸ்பேஸ கொடுத்துருக்கு. ஓடினே இருந்த உனக்கு இப்போ அப்படின்னு மூச்சை இழுத்து பிடிக்கிறதுக்கு இல்ல, யூ ஹேவ் சம் ஸ்மால் டைம், திரும்ப ஓட ஆரம்பிச்சோம் நானா. ஓகேவா? அப்ப அந்த ஸ்மால் டைம்ல மறுபடியும் நீ யோசி, உன் ஆம்பிஷன் என்ன? நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறியா? நீட் அப்படின்னு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிற, ஆனா ஐஐடியில, என்ஐடியில, ட்ரிபிள் ஐடிஸ், பிட்ஸ், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும்னு நினைக்கிறேன்னா ஜேஇன்னு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அப்படியே இல்ல ஒரு பிரைவேட் காலேஜ், ஆனா வேர்ல்டு கிளாஸ்ல சூப்பரான ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கணும்னா கூட அப்ப விஐடி, ஏட்ரிபிளி, எஸ்ஆர்எம்ஜேஇ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிரைவேட் காலேஜும். டிஃபென்ஸ் பக்கம் போகணும்னு நினைக்கிறேன்னா என்டிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. சியூஇடியில நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த டாப் யூனிவர்சிட்டியில சியூஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போலாம். கிளாட் எழுதுனீங்க அப்படின்னா லா படிக்கலாம். ஐகார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு. அக்ரிகல்ச்சர் படிக்கணும், நான் பிஎஸ்சி அக்ரி பண்ணணும் சார்,
ஓகே, பிடெக் அக்ரி பண்ணும், விவசாயம் எனக்கு அது ஒரு பேஷன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் ஐகார் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, எய்ம்ஸ் நர்சிங்க்கு மட்டும் தனி எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. எனக்கு மெடிசன் இல்ல சார், ஒரு சில பேர் நர்சிங் போகணும்னு ஆசைப்படலாம், எய்ம்ஸ்ல பண்ணணும், வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம், அப்ப அதுக்கு தனி எக்ஸாம் இருக்கு. நாட்டா இருக்கு, ஆர்கிடெக்சர் இருக்கு. நிறைய பேருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பிடெக் ஆர்கிடெக்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஜேஇல கூட ஆர்கிடெக்சரும் நீங்க எழுதலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இவ்வளவு தூரம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, இது எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயுமே 11th-க்கும் 12th-க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். அப்ப நீ 11th போர்ஷன்ஸ மாஸ்டர் பண்ணாம 11th போர்ஷன்ஸ்ல 100% நல்ல கான்பிடென்ட்டா இல்லாம இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினேன், எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நம்மளால கிளியர் பண்ண முடியாது. ஸோ 11th சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ஓகேவா 11th போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாம 12th-க்கு உடனே ஜம்ப் பண்றாங்க அப்படின்னா இத பேரண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணி கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ பேரண்ட்ஸ் 4-5 பேரண்டாவது ஒன்னு சேர்ந்து கண்டிப்பா ஸ்கூல்ல போய் பேசுங்க. நான் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும், தயவு செஞ்சு எனக்கு 11th போர்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எனக்கு அது கண்டிப்பா வேணும். ஸோ 11th போர்ஷன் இஸ் மஸ்ட், கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். சரியா, நம்மளோட யூடியூப் சேனல்லையும் நம்மளோட பெய்டு கோர்சஸ்லயும் 11th எப்பயுமே ஃபுல் இயர் தான் நான் நடத்த போறேன். எக்காரணத்தை கொண்டும் 12th நான் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறதில்ல. நம்மளோட தீமினல் பேட்சஸ்ல அதை நான் தெளிவா இங்கேயே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு நீங்க இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும்னா நீ 11th நல்லா படிச்சிருக்கணும். சரியா, நம்மளோட யூடியூப்லயுமே அவசரப்பட்டு சீக்கிரம் 12th எல்லாம் நான் ஆரம்பிக்க மாட்டேன். ஓகேவா, ஆனா யானியன் சார் என்னோட ஆசை என்ன தெரியுமா, நான் 200 கட் ஆஃப் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மிகச்சிறந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப 200 கட் ஆஃப், நான் 12th 200 கட் ஆஃப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இவ்வளவு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்றீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாம என்னால எந்த காலேஜ்லயும் அட்மிஷன் ஆக முடியாதா? இருக்கு, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நீங்க உங்க கட் ஆஃப் வச்சு, சரியா, உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் வச்சு இன்ஜினியரிங் படிக்கலாம். டிஎன்இஏ கவுன்சிலிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது, பிஇ பிடெக். அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா ஐகார் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. டிஎன்ஏயு கவுன்சிலிங்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் அதுக்கான அலைடு கோர்சஸ் இருக்கு. அகைன் உங்களோட 12th ஸ்கோரை பேஸ் பண்ணி வெட்டினரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தனுவாஸ் கவுன்சிலிங் இருக்கு. நீங்க ஒரு வெட்டினரி டாக்டரா ஆகணும் அப்படின்னா உங்க 12th மார்க் அதுல சூப்பர் டூப்பரா 200 199 கட் ஆஃப் எடுக்கிறேன்னா வாய்ப்பு இருக்கு. பிஷரிஸ் படிக்கலாம், பாராமெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் டிகிரிஸ் எல்லாமே பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட 12th ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சார் நான் டீச்சர் ஆகணும், அப்ப டீச்சர் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஜி பிஜி சேர்த்து இன்டகிரேட்டட் வித் பிஎட் கோர்சஸ் இருக்கு. 5 இயர் கோர்சஸ், 5 வருஷம் நீ வெளியே வரும்போது டீச்சரா வந்துடலாம். அதுக்குன்னு தமிழ்நாட்டில் கோர்சஸ் இருக்கு. முழுக்க முழுக்க 12th ஸ்கோர் தான் அட்மிஷன். இது இல்லாம எனக்கு மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும், இந்த மாதிரிலாம் உனக்கு என்ன ஐடியா இருக்கோ இது எல்லாமே 12th ஸ்கோரை பேஸ் பண்ணதுதான். அப்போ உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு 11th நீ ஆம்பிஷன் என்னன்னு முடிவு பண்ற, உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, என்ன மாதிரி ஒரு வேலைக்கு போகணும், என்ன காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிற, அதை முடிவு பண்ணிட்டு இப்பவே முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி படிக்க ஆரம்பி. சரியா, என்ட்ரன்ஸ் தான் வேணும்னா 11th மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கான்செப்டையும் புரிஞ்சு படிச்சுதான் ஆகணும். இல்லையா சார் எனக்கு இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வேணும்னா உனக்கு 200 கட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த 200 கட் ஆஃப் நோக்கி நகர ஆரம்பி. ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டா, உனக்கு 200 கட் ஆஃப் வேணும்னா கூட 11th போர்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, சோ ப்ரியாரிட்டி என்ன அப்படின்றத பாத்துக்கோ. உனக்கு 200 கட் ஆஃப் ஓகே இதுதான் முக்கியம்னா 12th போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு நீ என்ன செய்யணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே முதல்ல வந்து 12th கட் ஆஃப்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்ப நான் 11th படிக்க கூடாதா? இல்ல 11th நல்லா படிக்கணும். நீ 11th நல்லா படிச்சாதான் 12th 200 கட் ஆஃப் வரும். ஒரு பேச்சுக்கு 11th தான் நீ கால்குலஸ்னா என்னன்ற பேசிக்கே கத்துப்ப. அந்த பேசிக்ஸே எடுத்துட்டு போய் தான் நீ 12th அப்ளை பண்ணுவ. அப்போ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் 9.8 ஒன்னு இருக்கும் மேக்ஸ்ல, புரியுதா? எங்க இன்டகிரேஷன்ல, இன்டகிரல் கால்குலஸ்ல தலைவலி பிடிச்ச ஒரு சம்மது. ஆனா சத்தியமா அந்த 9.8ல இருந்து ஒரு கொஸ்டின் உன் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அந்த சாப்டர் அந்த ஒரு 5 மார்க் அட்டன் பண்றதுக்கு நீ 11th படிச்சாதான் உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 11th இருந்தே அப்ப நீ கண்டிப்பா நல்லா படிக்கணும். ஆனா உன்னை எதுக்கு நான் 200 கட் ஆஃப் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றேன், அது ஒரு மினிமம் கேரண்டி.
யாரு சார் மினிமம் கேரண்டினா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. டேய், உனக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சத்தியமா சீட்டு கன்ஃபார்ம். நான் உனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் தமிழ்நாடுல உனக்கு நான் லிஸ்ட் காமிச்சல, அதுல கவர்மெண்ட் காலேஜ்ல உனக்கு சீட்டு கிடைக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்ல உனக்கு சீட்டு கிடைக்குது, எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில உனக்கு ஒரு சீட்டு கிடைக்குது, யோசிச்சு ஒரு பிஎஸ்ஜி கிடைக்குது கோயம்புத்தூர்ல, எவ்வளவு மாசா இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல பயங்கர குவாலிட்டியான காலேஜ்ல உனக்கு ஒரு சீட்டு கேரண்டி ஆயிடும். நீ 200 கட் ஆஃப் எடுத்துட்டனா இப்ப அந்த மினிமம் கேரண்டியை வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் முயற்சி பண்ணலாம். சோ டார்கெட் உனக்கு இப்பவும் என்னவா இருக்கணும்னா, உன்னுடைய 11th and 12th ஸ்டேட் போர்ட் சிலபஸ ஒழுங்கா படிங்க. படிச்சுக்கிட்டு மினிமலா ரொம்ப ரொம்ப கம்மியா சைட் பை சைட் ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் அப்படி நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம ப்ரிப்பேர் பண்ணலாம். வாரத்துல 5 நாள் என்ட்ரன்ஸ் 2 நாள் ஸ்டேட் போர்டுன்னு பண்ணக்கூடாது. புரியுதா? நீ ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்னா 5 நாள் ஸ்டேட் போர்டு, 2 நாள் நீட்டு ஜேஇஓ இல்ல ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணு. இதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. இதுல கிளியரா உங்க கட் ஆஃப் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும், நிறைய பேருக்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லைன்றதுனால டக்குன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். சரியா? நீங்க பிசிக்ஸ்ல ஒரு பேச்சுக்கு 100 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை 2 ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. கெமிஸ்ட்ரியில அவுட் ஆஃப் 100 நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை 2 ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. மேக்ஸ்ல அவுட் ஆஃப் 100 என்ன எடுக்கிறீங்களோ அதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ 50 பிளஸ் 50 பிளஸ் என்ன வந்திருக்கணும், 100 வந்திருக்கணும். ஆனா நான் அப்படி போடல இல்லையா, அப்ப அது தப்பு. அப்படியே லைவ்ல இருங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், அதை உடனே மாத்திக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வேற ஒன்றும் இல்லை. நீங்க மேக்ஸ்ல எடுக்கிற மார்க்கு 100னா 100 அப்படியே இருக்கும். சரியா? எஸ், டேக் இட். ஓகே, சோ இந்த கட் ஆஃப் 200 கட் ஆஃப்ன்றத நம்ம இப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். பிசிக்ஸ்ல 50 மார்க்ஸுக்கு நீங்க எடுக்கிற மார்க்கை கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஒரு பேச்சுக்கு அப்ப நீ பிசிக்ஸ்ல வந்து லெட்ஸ் சே 98 எடுத்தனா அப்ப அது 49 மார்க்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா மேக்ஸ்ல உனக்கு 1 மார்க் போச்சுனாலும் 1 மார்க் கம்ப்ளீட்டா இங்க காலி. இந்த 200 கட் ஆஃப் எடுத்துட்டனா உனக்கு தமிழ்நாட்டுல உனக்கு பிடிச்ச கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கன்ஃபார்ம். 3 சப்ஜெக்ட்ல நீ பேசிக்கா சென்டம் எடுக்கணும்டா, அவ்வளவுதான். சரியா? அப்ப அதுக்கு நீ என்னெல்லாம் செய்யணும், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஃபுல்லா சூப்பரா படிச்சு முடிச்சணும். அதுவும் எப்படி அப்படின்னா லைன் பை லைனா படிக்கணும். அப்ப லைன் பை லைன்னா புக்ல இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸ், டேபிள், டயக்ராம் எல்லாமே எப்படி ஒவ்வொரு பாக்ஸ், டேபிள், டயக்ராம் எல்லாமே ப்ராப்பரா படிக்கணும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், யூனிட் கன்வர்ஷன்ஸ், டெரிவேஷன், தியரி, நியூமரிக்கல் ப்ராப்ளம், பேசிக்கா புக்ல எதையுமே ஸ்கிப் பண்ண கூடாது. புக் இன்சைட்ல இருந்து கேள்வி கேட்டா கூட அட்டன் பண்ற அளவுக்கு நம்ம அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தா உன்னால இந்த 200 கட் ஆஃப் எடுக்க முடியும். அப்ப அதுக்கு நான் எப்படி ஆன்சர் படிக்கணும்? இப்ப நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஃபர்ஸ்ட் விஷயம், உன்னோட ஸ்கூல்ல உனக்கு டீச்சர்ஸ் என்னென்ன டெஸ்ட் சொல்றாங்களோ, நான் சொல்றது டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், ஓகே, ப்ரீ குவார்டர்லி, ப்ரீ ஹாஃப் இயர்லி, நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல ஸ்கூல்ல. இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு தொல்லையா நினைக்காம இதுக்காக படி. ஸ்கூல்ல இந்த டெஸ்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, உனக்கு நான் ஸ்கூல் டெஸ்ட் ரெகுலரா வச்சா அதை நல்லா படிச்சு எக்ஸாம்ல நல்லா எழுதுன்னு ஒரு நம்பிக்கையில வைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, நம்ம நாளைக்கு டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்தா போதும் அப்படின்றதுக்காக மட்டுமே படிக்கிறதுனால நீ நாளைக்கு டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்தாலும் அதே கொஸ்டின் உனக்கு குவார்டர்லியில ஞாபகம் வராது, அதே கொஸ்டின் ஹாஃப் இயர்லியில ஞாபகம் வராது. யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல உனக்கு இதான் நடந்துச்சு. ஸ்கூல்ல கிளாஸ்ல நல்லா எழுதுன ஒரு கொஸ்டின் உன்னால போய் திரும்ப ஒரு எக்ஸாம்ல ரெப்ளிகேட் பண்ண முடியல. ஏன்னா நீ படிச்சதே நாளைக்கு வரைக்கும் எப்படியாவது எழுதிட்டா போதும்ன்றதுக்காக. அப்ப நாளைக்கு எழுதி முடிச்ச உடனே பிரெயின் அதை மறந்து போகுது. லாங் டேர்முக்கு படி. ஸ்கூல்ல கொடுக்குற ஒர்க்கை பண்ணு, ஆனா அது நாளைக்கு தப்பிச்சா போதும்னு பண்ணாத, லாங் டேர்மா பண்ணு. ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் தராங்களா, அதை ப்ராப்பரா பண்ணு. ஹோம்ஒர்க்னா ரைட்டிங் ஒர்க்கா தராங்க, ஆன்சர் ரெக்கார்டா எழுத வேண்டியிருக்கு, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இப்ப மேக்ஸ்ல ஒரு சம் தராங்க, மேக்ஸ்ல வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து அந்த எக்ஸசைஸ்ல 4 சம் போட்டு வா, 5 சம் போட்டு வான்றாங்க. அந்த 5 சம்ம முதல்ல ஒரு ரஃப் ஒர்க்கா நீயே போட்டு பாரு. புரியுதா? நீயே அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணு, தப்பு பண்ணு, வரலன்னா ஓகே, புரியலன்னா ஓகே. யூடியூப்ல எவ்வளவு டீச்சர்ஸ் தான் வீடியோ போட்டிருக்காங்கடா. நம்ம மைத்திலி மேம், அலெக்ஸ் சார், ராம் மேக்ஸ் சார், எவ்வளவு பேர் எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சம்முக்கும் தனித்தனியா வீடியோ வருது, அழகா நீ சர்ச் பண்ணி பார்த்து கூட போடலாம். சரியா? யூனோ அந்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு போடு, காப்பி அடிக்காத. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் அந்த தப்பை பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு எப்படியும் ஹோம்ஒர்க் முடிச்சிடும், ஸ்கூல் பஸ்ல போகும்போது வேக வேகமா அவனை பார்த்து காப்பி அடிச்சுட்டு நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னு காமிச்சிருவேன்.
ஸோ டெய்லியுமே நான் ஹோம்ஒர்க் முடிச்சனே தவிர அந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் கத்துக்கவே இல்லை. எக்ஸாம் டைம்ல எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் ஃபீல் பண்ணேன், பேசாம நம்ம ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணிருக்கணும் போல அப்படின்னு. அதனால உன்கிட்ட இதை நான் முன்னாடியே சொல்றேன், ஒரு கொஸ்டின் படிக்கிறேன்னா அதை மல்டிபிள் டைம்ஸ் படி. சும்மா ஒரு வாட்டி படிச்சுட்டு 2 வாட்டி படிச்சுட்டு விட்டுறாத. ஒரு கொஸ்டின் வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி மல்டிபிள் டைம்ஸ், திரும்ப 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 அட்லீஸ்ட் 3 வாட்டி படிக்கணும். ஒரே ஒரு வாட்டி படிச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி டெஸ்ட்ல எழுதினா மறந்துதான் போகும். நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லவா? நீ டெஸ்ட்ல எழுதி நல்ல மார்க் எடுத்திருக்க ஒரு கொஸ்டின், நல்ல மார்க் எடுத்தியோ கெட்ட மார்க் எடுத்தியோ, ஆனா டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அதே கொஸ்டின் நீ எழுதி பாரு, ஞாபகம் எந்த அளவுக்கு வருதுன்னு பாரு. மறக்கும். எல்லாருக்குமே 100% ஞாபகம் வராது, ஒரு சில இடத்துல மறந்து போகும். நல்லா எழுதின கொஸ்டினே திரும்ப எழுதும்போது ஞாபகம் வராது. அப்ப என்ன பண்ணும், புக்கை எடுத்து சும்மா ஒரு கிளான்ஸ் பாரு, இதான் மிஸ் பண்ணிட்டேனா, இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டேனான்னு புக்கை முட்டு திரும்ப எழுதிப்பாரு. அது மட்டும் நீ செஞ்சுட்ட, மறக்காது, சூப்பரா ஞாபகம் இருக்கும். சரியா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது செல்ஃப் ஸ்டடிக்காக நீ தனியா ஒதுக்கு. ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்கு நீ டெஸ்ட்டுக்கு படிச்சது போக ஒரு 2 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், காலையில 1 மணி நேரம், நைட்டு 1.5 மணி நேரம், காலையில 1/2 மணி நேரம், அப்படி கூட பிரிச்சுக்கும். ஆனா ஒரு 2 hours நீயா தனியா ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. இப்பல இருந்தே ப்ராப்ளம்ஸ், நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாத. நிறைய பேர் அதை பண்ணிடுறேன். தியரியா படிக்க வேண்டியது, ப்ராப்ளம்ஸை பாக்குறதே இல்லை. மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் தொடர்றதே கிடையாது, எக்ஸசைஸ் மட்டும்தான் சால்வ் பண்றது, தியரம் எல்லாம் தொடர்றது கிடையாது. இப்பல இருந்தே கொஞ்சம் அதெல்லாம் விடாம என்ன பண்ணுவோம், படிச்சுட்டே வரும். இதெல்லாம் செம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ரெண்டாவது, ஒரு குவார்டர்லி இப்ப வரப்போகுது. ஒரு 15 நாள் முன்னாடியே நியாயமா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடணும். நான் வந்து 30 நாள் முன்னாடியே ஆரம்பிக்க போறேன். இந்த 18ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா வந்து குவார்டர்லி ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நம்ம யூடியூப்ல 30 நாள் முன்னாடி. நான் உன்ன கேட்கறது என்னன்னா, நீ 30 நாள் செய்ய வேணாம், ஏன்னா உனக்கு ஸ்கூல்ல நிறைய டென்ஷன் இருக்கும். நீ ஒரு 15 நாள் முன்னாடி ஆகாத நீயா ஓனா படிக்க ஆரம்பிச்சிரு. இப்பவே குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு டவுன்லோட் பண்ணி வச்சு, அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம படிச்சு வச்சிருக்கோமா, அதுல இருக்கிற எல்லா கொஸ்டினும் நமக்கு தெரியுமா, போன வருஷம் இது கேட்டாங்க அப்ப இந்த வருஷம் இது வராது, அப்படி படிக்காது, அதுல இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சு வச்சிரு. புரியுதா? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். போன வருஷம் வந்து வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் கேட்டாங்க, இந்த வருஷம் வேண்டிகிராஃப் வராது, படிக்காம போவோம். எதை அந்த கொஸ்டின் பேப்பர் நீ பாக்குறது எதுக்கு தெரியுமா? எதை படிக்கலான்றதுக்கு இல்ல, எதை விடலான்றதுக்கோசம். அதை மாத்தணும்டா கண்ணா அந்த ஆன்டிடியூட. நீ என்ன செய்யணும், எதை படிக்கணும்ன்றதுக்காக தான் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போற, அதுல இருக்கிற எல்லாமே நீ படிச்சுட்டு தான் போற. சரியா? இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீ என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணும். ரெண்டாவது, ஒரு பீரியாடிக் ரிவிஷன் வச்சுக்கிட்டே இரு ஒரு பேச்சுக்கு. இப்ப இந்த செப்டம்பர் மாசம் நான் எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கிற வால்யூம் 1 ரிவைஸ் பண்ண போறேன். அக்டோபர்ல வால்யூம் 2, நவம்பர்ல மறுபடியும் வால்யூம் 1, டிசம்பர்ல வால்யூம் 2, ஜனவரியில வால்யூம் 1, பிப்ரவரியில வால்யூம் 2. திரும்ப 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 நீ ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி ரிவிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாத்துக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 times ஒவ்வொரு சாப்டரையும் நீ ரிவிஷன் பண்ணிருக்கனா தான் உன்னால உன்னோட எக்ஸாம்ஸ்ல பெஸ்ட் கொடுக்க முடியும். சரியா? சோ இப்ப நான் சொன்ன விஷயங்களை எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரே விஷயம் தான். இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீ பக்காவா ஃபாலோ பண்ற அப்படின்னா உன்னால 200 கட் ஆஃப் எடுக்க முடியும். அண்ட் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உனக்கு 200 கட் ஆஃப் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன்னா அத்தனை பேருமே ஐ வில் கெட் 200 கட் ஆஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. ஐ வாண்ட் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ ஹூ வாட்ச் திஸ் வீடியோ டு கமெண்ட் ஐ வில் கெட் 200 கட் ஆஃப். கம் ஆன், லெட்ஸ் டூ திஸ். ஓகே மை டியர் பசங்களா, லைவ் செஷன்ஸ்ல லைவ் கிளாஸஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, goodbye from Yarnian sir.